ஜெபம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, சிங்காசனத்தில் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிற என் தேவனே, நன்றி அப்பா. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். எங்கள் தேவைகள் அநேகம் ஏசப்பா, அதை எல்லாவற்றையும் சந்திங்க அப்பா. ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அநேக பட்டணங்களில் வாலிபர்கள் முகாம், ஆசீர்வாத கூட்டம், தேசத்திற்காக ஜெபம், பாதுகாப்பிற்காக ஜெபம் நடக்கிறது ஏசப்பா. அவர்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிறோம். சிறுவர் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பட்டணங்களிலும் நடந்து வருகின்ற கூட்டத்தில் ஜனங்கள் முழுவதும் ரட்சிக்கப்படணும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் ரட்சிப்பு கிடையாது ஏசப்பா. பாவத்தை மன்னிக்கிற தேவன் அப்பா. எங்களுடைய பாவங்கள் அப்பா இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் நீர் பஞ்சை போல மாற்றுகிற தேவன் அப்பா. 7-70 தடவை நீர் மன்னிக்கக்கூடிய தேவன் அப்பா. உம்முடைய சாயலாக ஜனங்களை மாற்றுங்க அப்பா. மூளையில் சாதிக்காதது முழங்காலில் சாதிக்கும் தேவனே. ஜனங்களை பரிசுத்தப்படுத்தும். நிர்வசாரமாக இல்லாமல், அனலும் இல்லாமல், குளிரும் இல்லாமல் இருக்கக்கூடாது ஏசப்பா. குமாரன் விடுதலை ஆகினால் மெய்யாகவே விடுதலை உண்டு என்று சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. முற்றிலுமாக உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம் ஏசப்பா. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு என்று சொன்ன என் அன்பு தகப்பனே, இந்த நேரத்திலையும் கூட ஏசப்பா JTK TV நிறுவனத்திற்காக, ஐயா அம்மாவுக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை கொடுத்தீங்களே, காரியங்களை வாய்க்க பண்ணினீங்களே, அதற்காக நன்றி ஏசப்பா. உம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இன்னும் டிவியில் ஆண்டவரே வேலை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து கொள்ளுங்க. அவர்கள் போக்கிலும் வரத்திலும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. டிவியில் பேசுகிற என்னை மறைத்து நீங்கள் பேசுங்கப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். JTK TV அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். இதுவரையில் நடத்தின தேவன் என்னை கண்ணின் மணி போல் காத்திரே. எப்படி நான் நன்றி சொல்வேன், உம் புகழை பாடிடுவேன். எப்படி நான் நன்றி சொல்வேன், உம் புகழை பாடிடுவேன். இதுவரையில் நடத்தின தேவன் என்னை கண்ணின் மணி போல் காத்திரே. விழுந்து வந்த கொஞ்சம் நோய்க்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி நிர்மூலமாகாமல் நிற்பதும் கிருபைதான். இதுவரையில் நடத்தின தேவன் என்னை கண்ணின் மணி போல் காத்திரே. எப்படி நான் நன்றி சொல்வேன், உம் புகழை பாடிடுவேன். எப்படி நான் நன்றி சொல்வேன், உம் புகழை பாடிடுவேன். ஓங்கிய உம் கரத்தால் வானம் பூமி உண்டானது. கண்மலை நடுக்கடலில் ஆராய்ந்து செதி கெடுப்பார். ஓங்கியவும் கரத்தால் வானம் பூமி உண்டானது. கண்மலை நடுக்கடலில் ஆராய்ந்து செதி கெடுப்பார். இதுவரையில் நடத்தின தேவன் என்னை கண்ணின் மணி போல் காத்திரே. எப்படி நான் நன்றி சொல்வேன், உம் புகழை பாடிடுவேன். எப்படி நான் நன்றி சொல்வேன், உம் புகழை பாடிடுவேன். விழுந்தவனை தூக்குகிறார், தாழ்ந்தவனை உயர்த்துகிறார். மனுக்குலத்தை மீட்டு கொண்டார், மகிமையை காணச் செய்தார். மரித்தவர்க்கு உயிர் கொடுத்தார், குருடரை பார்க்கச் செய்தார். விழுந்தவனை தூக்குகிறார், தாழ்ந்தவனை உயர்த்துகிறார். மனுக்குலத்தை மீட்டு கொண்டார்,
செய்தார், மகிமையை காணச் செய்தார். இதுவரையில் நடத்தின தேவன் என்னை கண்ணின் மணி போல் காத்திரே. எப்படி நான் நன்றி சொல்வேன், உன் புகழை பாடிடுவேன். எப்படி நான் நன்றி சொல்வேன், உன் புகழை பாடிடுவேன். இதுவரையில் நடத்தின தேவன் எதிர்த்து நின்ற செங்கடலை இரண்டாக பிளந்து விட்டார். உனக்கெதிராய் உருவான ஆயுதங்கள் வாய்க்காதே. நீ நினைக்கும் காரியங்கள் எதுவுமே தடைபடாது. எதிர்த்து நின்ற செங்கடலை இரண்டாக பிளந்து விட்டார். உனக்கெதிராய் உருவான ஆயுதங்கள் வாய்க்காதே. நீ நினைக்கும் காரியங்கள் எதுவுமே தடைபடாது. இதுவரையில் நடத்தின தேவன் என்னை கண்ணின் மணி போல் காத்திரே. எப்படி நான் நன்றி சொல்வேன், உன் புகழை பாடிடுவேன். எப்படி நான் நன்றி சொல்வேன், உன் புகழை பாடிடுவேன். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். நாம் இன்று பார்க்க போகிற செய்தி இயேசு அற்புதம். மீன் மூலம் நிகழ்த்தப்பட்ட அற்புதம். வழி விலகி போன யோனாவை பிடிக்க பெரிய மீனை தேவன் பயன்படுத்தினார். அற்புதம் நிகழ்ந்தது. பேதுரு இரவு முழுவதும் கிடைக்காத மீன்கள் படகிலே இயேசு இருந்தபோது வலை கிழியத்தக்க மீன்கள் கிடைத்தன. சிக்கியது. அற்புதம் நடந்தது. சிறுவனிடம் இருந்து 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு 5000 குடும்பத்துக்கு போஷித்தார். அற்புதம் நிகழ்ந்தது. சீஷரிடத்தில் இருந்த 7 அப்பம் சில சிறிய மீன்களை கொண்டு 4000 குடும்பத்திற்கு இயேசு போஷித்தார். அற்புதம் நடந்தது. பேதுரு காசுக்காக ராஜாவுக்கு வரி செலுத்த கடலுக்கு சென்று முதலில் மீன் வாயில் வெள்ளிக்காசு இருக்கும் என்று சொன்னார். பணம் மீனின் வாயில் இருந்தது. இயேசு அற்புதம் செய்தார். உயிர்த்தெழுந்த பின் மீன் பிடிக்க சென்ற சீஷர்களும் வலது பக்கம் வலையை போடுங்கள் என்று இயேசு சொல்லவில்லை. கிழிந்து போகத்தக்க 153 மீன்கள் சிக்கியது. இப்படி மீனை கொண்டு மனிதனை பிடிக்கவும் ஆண்டவருக்கு தெரியும். மனிதனை கொண்டு மீனை பிடிக்கவும் ஆண்டவருக்கு தெரியும். மீன் பிடித்தவர்களை மனிதர்களை மாற்றிய தேவன் நம் மனதையும் மாற்றுவார். இயேசு கலிலேய கடற்கரையில் ஒரு அற்புதம் செய்கிறார். கடற்கரை ஓரத்தில் இயேசுவின் பட்டணம் பெட்சாயா கிராமம். ஒரு மீன் பிடிக்கிற மனிதன் அந்திரேயா. அதே ஊரைச் சேர்ந்த சீமோன் ஐயரே, இரவு முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. தோல்வி, நஷ்டம். உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து வலையை கிழியத்தக்க மீன்களை பிடித்தார்கள். மனிதனால் ஏற்படும் நெருக்கம் வேரோடு எடுத்து போடும்படியாக நீ போகிற இடமெல்லாம் நான் வருவேன் என்றவரே, எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்து பார்த்து கொள்ளும். லூக்கா 6ஆம் அதிகாரம். படகை இயேசுவுக்கு கொடுத்தார். ஆனால் படகு இழுக்க முடியாமல் நிரப்பினார். நாம் கர்த்தருக்கு முதல் மணி நேரத்தை கொடுப்போம், உள்ளத்தை கொடுப்போம். அப்பொழுது கர்த்தர் பல மடங்கு நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். மனிதனின் கண்கள் திறக்கப்பட்ட அனுபவங்கள். ஆகாரின் தேவைகளை காண ஆகாரின் கண்களை தேவன் திறந்தார். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பசியினால் துடித்து சாக கிடந்த மகனுக்கு தேவையான தண்ணீர் துறவுகளை கண்டடைந்தான். எலிசாவின் வேலைக்காரன்
பாதுகாப்புக்காக தேவன் கண்களை திறந்தார். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தன்னை சுற்றிலும் உள்ள பாதுகாக்கும் தூதர்களின் இரதங்களை அவர்களுடன் பிலேயாம் தன் பிள்ளைகளை காண தேவன் அவர் கண்களை திறந்தார். என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். எம்மாவூர் சீஷர்கள் வேதத்தின் இரகசியத்தை காண தேவன் கண்களை திறந்தார். லூக்கா 24ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். நாமும் நம் பிள்ளைகளை காண தேவன் பாதுகாப்பு கொடுக்க தேவன் தன் வெளிச்சத்தையும் காண நம் மனக்கண்களை தேவன் திறக்கட்டும். வேதாகமத்தில் அதிகாலையில் எழுந்தவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகாலையில் எழுந்து வனாந்தரம் போய் ஜெபம் பண்ணினார். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து ஈசாக்கை பலி கொடுக்கவும் தேவ சித்தத்தை செய்யவும் போனார். ஆதியாகமம் 23:3ஆம் வசனம். மோசே தேவனிடத்தில் அதிகாலையில் 10 வார்த்தைகளை பெற சீயோன் மலைக்கு ஏறினார். யாத்ராகமம் 34:4ஆம் வசனம். தாவீது அதிகாலையில் எழுந்து வீணை வாசித்து பாடல் பாடி கர்த்தரை துதிப்பேன் என்று சங்கீதத்தில் எழுதியுள்ளார். 108ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். யூத ஜனங்கள் அதிகாலமே எழுந்து இயேசுவின் வார்த்தைகளை கேட்கும்படி தேவ ஆலயத்திற்கு போனார்கள். லூக்கா 21ஆம் அதிகாரம் 38. நாமும் ஜெபம் செய்வதற்கு, பாடல் பாடி துதிப்பதற்கு, தேவ வார்த்தைகளை கேட்பதற்கு, தேவ சித்தம் செய்வதற்கு அதிகாலையில் எழுந்திருப்போம். ஆலயத்தின் நன்மை. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்கிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய அனைவருமே உமது வீட்டின் நன்மையினால் திருப்தி ஆவோம். சங்கீதம் 65ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இன்று அநேகர் ஆலயத்தில் ஆராதிக்க கூடி வருகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனை ஆராதிக்க செல்கின்ற நம்மை ஆராதனையிலுள்ள சகல நல்ல ஆசீர்வாதங்களையும் தந்து நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். நம் ஆலயத்துக்கு செல்லும் பொழுது அவர் தனது வழிகளை நமக்கு போதிக்கிறார். நாமும் அவர் பாதையில் நடக்க நம்மை அர்ப்பணிக்க ஏதுவாய் இருக்கிறது. ஆலயத்தில் போதிக்கப்படுகிற வசனங்கள் நமக்கு எச்சரிப்பையும் நன்மை செய்கிறதுமாய் நம் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. ஒரு ஆலயத்தில் தம்முடைய பிள்ளைகள் தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறார். தாவீது தீங்கு நாளில் அவன் என்னை கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் நம் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்து இருப்பார்கள் என சங்கீதம் 92ஆம் அதிகாரம் 13இல் நாம் பார்க்கிறோம். பிள்ளை இல்லாத குறைவினாலே கண்ணீரும் நிந்தையும் நிறைந்த அந்நாள் தேவ ஆலயத்திலே கண்ணீரோடு ஜெபித்து பொருத்தனையின் ஜெபத்தை கேட்டு பிள்ளையில்லாத குறைவை நீக்கி துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினார். லூக்கா 13ஆம் அதிகாரத்திலேயும் ஆலயத்தில் கண்ட 18 ஆண்டுகளாக கூனியாய் இருந்த மகளை பலவீனத்தின் நின்று விடுதலையாகி நிமிர்த்து தேவனை துதிக்க மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்தார். இன்னும் பல நன்மைகள் உண்டு. நாம் ஆலய ஆராதனையில் ஒருமனதோடு பங்கு பெறும் பொழுது ஆலயத்தின் நன்மையால் நாம் நிறைவை பெறுகிறோம். நம்மை காப்பாற்றுகிற தேவனுக்கு உயர்ந்த பண்பு உள்ளவர்களாக பயந்தவர்களுமாக மனுபுத்திரருக்கு முன்பாகவும் நம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மனுஷனுடைய அலங்காரத்துக்கு அவைகளை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். போட்டியும் பொறாமையும் நிறைந்த இந்த வாழ்க்கையில் நமக்கு விரோதமாய் உருவாகும் எல்லா விதமான தந்திரமான செயலும் விலக்கி காக்கிறார். சங்கீதம் 64இல் உள்ளபடி சாப வார்த்தைகளை கொண்டு நினையாத அழிவு வருவதற்கு தீய காரியங்களை செய்கிறார்கள். யார் இதை காண்பார் என்று தங்கள் உள்ளத்தில் எண்ணம் கொண்டு தங்களை அநீதியின் கிரியைகளுக்குள் நடப்பிக்கிறார்கள். கர்த்தர் இதை காண்பார் என்று அறிவு இல்லாதவர்கள் எதை விதைக்கிறார்களோ அதையே அறுப்பார்கள் என்று உணராதிருக்கிறார்கள்.
கேடு வரும் என்று நினையாமல் செய்கிறவர்களும் உண்டு. வாரிசு இல்லாமல் போக வேண்டும் என்று திருமண காரியங்களில் சூனியங்களை செய்தபடியால் குழந்தை இல்லாது தவிக்கிற குடும்பங்கள் உண்டு. பொருளாசை மிகுதியினால் காரியங்களை செய்கிறார்கள் உண்டுபடி பலவிதமான தவறான குறுகிய நோக்கத்தோடு தந்திரமான தீய நோக்கத்தோடு செய்கிறவர்களுக்கு கிரியைகளை அளித்து அவைகளை சேதப்படுத்தாதபடி நம்மை பாதுகாத்து ஆசீர்வதிக்கிறார். சீயோனின் உச்சியில் கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருக்கும். அவர்கள் இனி தோய்ந்து போவது இல்லை. இந்த உலக வாழ்க்கையிலே நமது தேவைகளை அதிகரித்து வருவதை நாம் பார்க்கிறோம். இதை சந்திப்பதற்கு மிகுதியாக பாடுபடுகிறோம். குறைவுபடும் பொழுது கடன் வாங்கி சமாளிக்கிறோம். குறைவோடு பாடுகளோடு பலவிதமான மன சஞ்சலத்தோடு கவலையோடு வாழ்கிறோம். ஏன் நமக்கு இந்த கவலை, ஏன் நமக்கு இந்த பாடு என்று கண்ணீர் சிந்துகிற மக்கள் ஏராளம் உண்டு. அப்படிப்பட்ட தேவைகள் நமக்கு வேண்டாம். உடுத்திடுக்க உடையும் உண்ண ஆகாரமும் தங்கி தாபரிப்பதற்கு இடமும் இல்லையே என்று ஏங்குகிற மக்கள் ஏராளம் இருக்கிறார்கள். கர்த்தர் நம்மை செழிப்பும் சிறப்பும் உள்ளவர்களாக மாற்ற விரும்புகிறார். நன்மைகளை அருளும் கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் அருளும் நன்மைகள் சரீர செழிப்புக்கும் ஆவியின் சிறப்புக்கும் சமாதானத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. அவர் அருளும் நன்மையினால் ஒன்று கோதுமை. கோதுமை என்பது தேவனின் வார்த்தைகளை குறிக்கிறது. அந்த வார்த்தையை ஆவியும் ஜீவனும் இருக்கிறது. இந்த வார்த்தையின் படியே அதிசயங்களை செய்கிறார். இந்த மாறாத மகத்துவ வார்த்தையான கோதுமை நமக்கு தேற்றுகிறதாக, உடைந்த உள்ளத்தை மாற்றுகிறதாக, வாழ்க்கையில் நம்பிக்கை நிச்சயத்தை உருவாக்குகிறது. எண்ணெய் என்பது ஆவிக்குள்ளான வாழ்க்கையில் வளர மேன்மையடைய செய்கிறது. ஆசீர்வாதமான ஒரு காரியம். இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிற சிலாக்கியத்தை இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த பரிசுத்த ஆவி நமக்குள் வரும் பொழுது பூரண விடுதலை உண்டாகிறது. நாம் அவரால் வழிநடத்தப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை சாட்சியாகவும் மாற்றுகிறார். சத்துருக்களுக்கு மத்தியிலே நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். திராட்சரசம் என்பது ஆவியின் வரங்களின் காரியங்களை குறிக்கிறது. இந்த ஆவியின் வரங்களினாலே நாம் கர்த்தருக்குள் புதுபலன் அடைந்து கர்த்தரின் கிருபைகளோடு ஆண்டவரே கர்த்தருடைய வேலைகளை செய்ய உழைக்க சாட்சியாய் நிற்க கர்த்தர் கிருபை செய்கிறார். ஆட்டுக்குட்டிகளும் கன்றுக்குட்டிகளும் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களும் நம்மளுக்கு கர்த்தர் இடத்தில் இருந்து ஆசீர்வாதங்களும் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதங்களும் நம்மை நிரப்பி வருகிறது. சுகம் அளிக்கும் நன்மை என்றால் நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவர்களுடனே கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராகவும் சத்துருவின் வலையில் அகப்பட்ட யாரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிகிறார். அப்போஸ்தலர் 10:38 படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அவர் செய்த நன்மைகளில் சத்துருவின் பிடியில் சிக்கி வேதனையும் பாடுகளையும் அனுபவிக்க மக்களை விடுவிக்கிறவராய் சுற்றி திரிந்தார். நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் இருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேக குருடர்களை பார்வையடைய செய்கிறார். சப்பானிகளை நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுகமாகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்து இருக்கிறார்கள். லூக்கா 7:21 படி இன்றைக்கு அநேகர் சத்துருவின் நாள் பாதிக்கப்பட்டு பாடுகளோடு வேதனைகளோடு வாழ்கின்றார்கள். நன்மை செய்த பெண். தெபோராள் யாகேல் ஒரு பெண்ணின் துணிவு வாக்களித்தாரே கானான் நாட்டை இஸ்ரவேலர்கள் வெல்லும்படி செய்தார். என்றாலும் அங்கே வாழ்ந்து வந்த பிற இனத்தினரை அங்கிருந்து செல்லும்படி கர்த்தர் வற்புறுத்தவில்லை. புற இனத்து மக்கள் வழிபட்டு வந்த கற்பனையான தெய்வங்களான பாகால் அரே
இன மக்கள் வழிபட்டு வந்த கற்பனையான தெய்வங்களான பாகால், அசேரா ஆகியவற்றை இஸ்ரவேலர்களும் வழிபட செய்தார்கள். தன்னை மறந்து தன் மக்கள் மீது கர்த்தர் கடும் கோபம் கொண்டார். மீண்டும் மீட்பை அளித்த கர்த்தர் தீர்க்கதரிசி தெபோராள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு கர்த்தர் அளித்த கட்டளைகளை மறந்து புற இன மக்களின் அறமற்ற வாழ்க்கை முறையால் கவரப்பட்ட மீண்டும் மீண்டும் இஸ்ரவேலர்கள் கஷ்டத்தில் மாட்டிக்கொண்டார்கள். தேவனுடைய அன்பை உணர்ந்து அவரை நோக்கி கெஞ்சினார்கள். அப்பொழுது அவர்களுக்கு உதவி செய்ய தைரியமுள்ள தலைவர்களை நியாயாதிபதிகள் நியமித்த கர்த்தர் அவர்கள் வழியிலே அந்நிய ராஜாக்களையும் படையெடுப்பவர்களாக துரத்தி அடித்து இஸ்ரவேலர்களை காத்தார். இஸ்ரவேலர்களின் எதிர்காலத்தை பற்றி தெபோராளின் வழியே கர்த்தர் வழிநடத்தி வந்தார். கர்த்தர் சொல்லுவதை அவர் மக்களுக்கு நியாயாதிபதியாகவும் பாராக்கிற்கும் சொல்லி இருந்தார். எபிராயிம் மலை நாட்டில் இருந்த ஒரு பேரீச்சை மரத்தின் கீழ் அமர்ந்து தன்னை தேடி வரும் இஸ்ரவேல் மக்களுக்கு பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள ஆலோசனை வழங்கி அவர்களை தேற்றி வந்த தெபோராளை பாராக் மிகவும் மதித்தார். இந்த காலகட்டத்தில் இஸ்ரவேலர்கள் 20 ஆண்டுகள் கொடுமையான அந்நிய ஆட்சியின் கீழ் இருந்தார்கள். ஒரு நாள் நியாயாதிபதி பாராக்கை அழைத்து, தெபோராள் கர்த்தர் தனக்கு சொல்லியிருந்ததை யாரிடமும் தீர்க்க தரிசனமாய் உரைத்தார். இஸ்ரவேலர்கள் 10,000 படை வீரர்களை தயார் செய்து அவர்களை தாபேர் மலைக்கு கூட்டிக் கொண்டு போ. அங்கே நான் சிசெராவை உன்னிடம் கொண்டு வருவேன். அவன் மீதும் அவனுடைய படையின் மீதும் நான் உனக்கு வெற்றியை தருவேன் என்று கர்த்தரின் வார்த்தைகளை அப்படியே சொன்னார். ஆனால் அப்பொழுது தனியே செல்ல ஒரு கோழை போல் பயந்து பாராக், நீங்களும் என்னோடே கூட வந்தால் நான் போவேன் என்று சொன்னார். எனவே தெபோராள் அவருடன் கிளம்பினார். ஆனால் புறப்படும் முன், போரில் கிடைக்கப் போகும் வெற்றியை உன்னுடையதாக நீ கொண்டாட முடியாது. ஏனென்றால் நம் கர்த்தர் சிசெராவை ஒரு பெண்ணின் கையில் வீழ்த்துவார் என்று சொன்னார். அதை ஏற்றுக்கொண்ட பாராக் சிசெராவின் படையை நேருக்கு நேர் எதிர்கொள்ள தாபேர் மலையின் மீதேறி பின் அங்கிருந்து கீழே இறங்கினார்கள். இஸ்ரவேலர்கள் படையாக திரண்டு வருவதை கண்ட சிசெரா பள்ளத்தாக்கில் படைகளுக்கு உடனே தாக்கும்படி உத்தரவிட்டான். ஆனால் பாராக்கின் படையிடம் சிசெராவின் படை சுருண்டது. இதை எதிர்பாராத சிசெரா அங்கிருந்து தப்பி ஓடினான். தெபோராள் வேதத்தில் சொல்லப்பட்டபடி ஒரு பெண் நியாயாதிபதி. இவரே தீர்க்கதரிசியாகிய இவர் போர்க்களத்திற்கு செல்ல தயங்கவில்லை. குடும்ப பெண்கள் கர்த்தருக்கு என்று பணிபுரிய வேண்டும் என்பதற்காக இவர் ஒரு சவாலாக இருக்கிறார். தேவனுடைய வழி நடத்தலை பெற்றவர். தேவ வழி நடத்தலுக்கு உடனடியாக கீழ்ப்படுகின்றவர். தீர்க்க தரிசனம் உரைத்தது மட்டுமின்றி போருக்கு செல்லும்படி பாராக்கை உற்சாகப்படுத்தினார். பெண்கள் செல்லாத இடமான போர்க்களத்திற்கு விசுவாசத்தோடும் தைரியத்தோடும் சென்றாள். வெற்றி அடைந்ததால் கர்வம் அடையாமல் கர்த்தருக்கு மகிமை செலுத்தினார். இஸ்ரவேலின் வாழ்ந்த இடம் கானான். இஸ்ரவேலர்களிடையே தலைமைக்கு ஏற்ற தகுதியான ஆண்கள் இல்லாமல் இருந்த போதிலும் கர்த்தர் ஒரு பெண்ணை தலைவியாக அமைத்தார். தேவைப்படுகையில் கர்த்தர் தலைமைக்கு பதவி பெண்களையும் அமர்த்துவார் என்பதை இது உணர்த்துகிறது. தெபோராள் கர்த்தரின் வார்த்தைகளை நம்பி சற்றும் மாறாமல் அப்படியே மக்களிடம் சொல்லும் பெண்மணியாக இருந்தாள். கர்த்தரின் வார்த்தையை நீர்த்து போக செய்யக்கூடாது என்பதே இது நமக்கு வழி காட்டுகிறது. கர்த்தர் யோசேப்பின் சூழ்நிலைகளை பார்த்து அவனை உயர்த்தினார். யோசேப்பின் இருதயத்தை பார்த்து அவனை உயர்த்தினாரா? அவருடைய வாழ்க்கையில் நடந்தவைகள் நம்மை சுற்றியுள்ள பலரின் வாழ்க்கையிலும் நடக்கிறது. சில சமயங்களில் யோசேப்பின் வாழ்க்கையை படிக்கும் பொழுது ஒரு நாள் இவரை போல ஆண்டவர் நம்மையும் உயர்த்துவார் என்ற நம்பிக்கையில் இருக்கிறோம். இவ்வாறு நினைத்து நடக்காத போது சோர்ந்து போகிறோம். சொல்லப்போனால் யோசேப்பின் வாழ்க்கையில் அவர் சந்தித்த
பகையையோ கஷ்டத்தையோ புறக்கணிப்பையோ அவமானத்தையோ அடிமை வாழ்க்கையோ பார்த்து கர்த்தர் அவனை உயர்த்தவில்லை. அந்த சூழ்நிலைகளில் தன்னோடு வாழ்ந்த மனிதர்களுடன் தன்னையும் தனக்குள் இருந்த தேவனையும் எப்படி வெளிப்படுத்தினார் என்பதாலே அவனை கர்த்தர் உயர்த்தினார். யோசேப்புக்கு என்ன நடந்தது என்பது அல்ல, அவை நடக்கும் பொழுது அவருடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதே கர்த்தரின் கிருபை வெளிப்பட காரணமாக இருந்தது. யோசேப்புக்கு எல்லாம் எதிர்மறையாக நடந்தபோது அவனாக இருந்து எல்லாவற்றையும் மேற்கொண்டான். எல்லாவற்றையும் அவன் நேசித்தான். சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள், பகைத்தார்கள், கடிந்து கொண்டார்கள், அலட்சியம் செய்தார்கள், கொலை செய்ய முயற்சித்தார்கள். ஆனால் யோசேப்பு சூழ்நிலைக்கு எதிராக சகோதரர்களை எதிர்த்து செயல்படாமல் நேர்மறையாக எல்லாருடனும் சமாதானத்தை காத்து கொண்டான். அவரையும் மன்னித்தான், அனைவரையும் மன்னித்தான். செய்யாத தவறுக்கு தன்னை சிறைக்கு அனுப்பிய போத்திபார் மனைவி உதவியை பெற்றுக்கொண்டு மறந்து போன பானபாத்திரக்காரன், எகிப்தில் தன்னை விற்று போட்ட சகோதரர்கள் என தன்னிடம் வந்த எவரையும் தண்டிக்காமல் மன்னித்து ஏற்றுக்கொண்டான். தேவனுக்கும் மனிதனுக்கும் நன்றி உள்ளவனாய் இருந்தான். போத்திபார் மனைவியோடு நன்றி தவறாக வாழ வாய்ப்பு கிடைத்தபோது தன் தேவனுக்கும் எஜமானுக்கும் அவன் நன்றி உள்ளவனாய் இருந்து அதை தவிர்த்தான். சமாதானமாய் இருந்தான். யோசேப்பு எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லாருடனும் சமாதானமாய் இருந்தான். சிறையில் இருந்தபோதும் ராஜரீக நிலையில் உயர்த்தப்பட்ட போதிலும் தன் குடும்பத்திற்கும் தன் வாழ்ந்த தேசத்திற்கும் அவன் சமாதானம் பண்ணுகிறவனாய் இருந்தான். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாத முற்றிலும் அழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் பிசாசின் திட்டம் என்றாலும் நாம் நம்முடைய தேவன் அடையாளத்தில் இருதயத்தை பாதுகாத்து வாழும் பொழுது அடைய வேண்டிய வெற்றியின் உயரத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நாம் ஒதுக்கப்படலாம், தூக்கி எறியப்படலாம், கொலை செய்யவும் அளவிற்கு வெறுக்கப்படலாம், அனைத்து உரிமைகளும் பறிக்கப்படலாம், செய்த நன்மைகள் மறக்கப்படலாம். ஆனால் எல்லா கவலையோடும் நம் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் என்ற வசனத்தின்படி சூழ்நிலைகளினால் நம்முடைய இருதயம் பாதிக்கப்படாதபடி காத்து கொள்வதே வாழ்வின் தரிசனம். நிறைவேற எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களின் வாழ்வில் பூரண ஆசீர்வாதம் பூரணமாய் வெளிப்படும். அதற்கு அவரது கிருபை நம்மளோடு இருக்கும். ஆவிக்குரிய வாழ்வில் மறைவான மன்னாவையும் தேவன் மேல் உள்ள விசுவாசத்தை கெடுக்கும் அனைத்தையும் ஜெயிப்பதற்கு அடையாளமாக வெள்ளை கல்லையும் சாத்தானின் சிங்காசனம் இருக்கிற இடமாக இருந்தாலும் தேவன் அந்த ஐக்கியம் கொண்டு இருந்தால் அங்கு ஜெயம் கொண்ட சிலர் இருந்தார்கள். இவர்களுக்கு 3 விதமான ஆசீர்வாதங்களை வைப்பதாக இயேசு அறிவித்தார். மறைவான மன்னா, வெண்மையான குறிக்கல், புதிய நாமம். இஸ்ரவேலை கர்த்தர் சீனாய் வனாந்தரத்தில் வானத்து மன்னாவில் போஷித்தார். இது மோசேயுடன் புறப்பட்டு வந்த எல்லா இஸ்ரவேலருக்கும் வழங்கப்பட்டது. ஆனால் இந்த வசனத்தில் சொல்லப்படும் சங்கீதம் 78:24 சொல்லப்படும் மன்னா ஜெயம் கொள்கிறவர்களுக்கு பரலோகத்தில் மட்டும் தரப்படுகிறது. மேலும் நியாயஸ்தலங்களில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நியாயாதிபதிகளினால் நிரபராதிகளாக காணப்பட்ட பொழுது வெண்மையான கல்லையும், குற்றவாளிக்காக காணப்பட்ட பொழுது கருமையான கல்லையும் தங்கள் மேஜையின் மேல் வைத்து தீர்ப்பு வழங்குவார்களாம். வெண்மையான கல்லை பெறும் மனிதன் இயேசு கிறிஸ்துவினால் பரிசுத்தவானாக அங்கீகரிக்கப்படுகிறான். மேலும் அவர்களுக்கு புதிய நாமம் வழங்கப்படுகிறது. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலேயும் அன்பு கூறுவாயாக என்பதே. அன்பில் நிலைத்து இருக்கிறவன் தேவனில் நிலைத்து இருக்கிறான். இதோ நாட்கள் வருமென்று
கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே. கர்த்தர் நம் அனைவரோடும் கூட எப்பொழுதும் இருப்பாராக. ஆமேன்.